முடிவுக்கு வருமா திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை என்கிற பிரதான கேள்வி இப்ப எழுந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. பேச்சுவார்த்தை முடிவுக்கு வருமா இல்ல கூட்டணி என்ன ஆக போகுது? பல்வேறு விமர்சனங்களும் பல்வேறு சர்ச்சைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னும் சில மணி நேரங்கள் இந்த கூட்டணி விவகாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த நகர்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முதலமைச்சருடனான சந்திப்புக்கு பிறகு முக்கியமான முடிவுகள் வெளிவரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. இந்த நிலையில் நம்மிடையே பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பதற்காக இருக்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு கோப்பண்ணா. அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு கோப்பண்ணா. என்ன நடந்துகிட்டு இருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு நடுவில்? முதல்ல ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது, அதுக்கப்புறம் அது அப்படியே மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கூடுதல் தொகுதிகள் வேணும் அப்படிங்கிறது போச்சு. இன்னொரு பக்கம் தாவேகாவோட பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு காங்கிரஸுடைய தலைமை தரப்புல இது சம்பந்தமா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை அப்படின்னாலுமே பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டே வருது. இப்ப திரு ப சிதம்பரம் முதலமைச்சரை சந்திச்சு பேசிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்க போகுது? கடந்த 2004 மக்களவை தேர்தலில் தொடங்கிய திமுக காங்கிரஸ் கூட்டணி, அந்த கூட்டணியை அன்னை சோனியா காந்தி அவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அந்த கூட்டணியை ஏற்படுத்தினார்கள். 2004 வெற்றி பெற்றோம், 2009 வெற்றி பெற்றோம், 2014 ஒரு தேர்தலை தவிர 2019 மக்களவை தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 மக்களவை தேர்தலில் 40 மக்களவை தொகுதிகளிலும் வெற்றி பெற்றோம். தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற ஒரு கூட்டணி, ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி, தமிழ்நாடு நலன் சார்ந்த கூட்டணி. இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி வலிமை பெறுவதன் மூலமாக தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி காலூன்ற முடியாத, ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு அந்த கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி. ஆனால் அந்த கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு சிலர் கடந்த சில மாதங்களாக தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதனால் காங்கிரஸ் கட்சியிலே சில குழப்பம் ஏற்பட்டது. கூட்டணியில் விரிசல் என்று ஊடகங்களிலே பெரிதாக பேசப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் உள்ளமைப்புகளில் பேசப்பட வேண்டிய கருத்துக்கள் பொதுவெளியிலே விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டது. மிக துரதிருஷ்டவசமானது. இந்த வகையில இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி, அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள், அன்னை சோனியா காந்தி அவர்கள், எதிர்கட்சி தலைவர், மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் எடுத்துக்கொண்ட தீவிர முயற்சியின் விளைவாக இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே சார்பாக, காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மூத்த காங்கிரஸ் தலைவர் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு செல்லூர் பெருந்தை ஆகிய இருவரும் இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். விரைவிலே பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று நல்ல முடிவு ஏற்படும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இல்ல, இதுல இப்ப பிரச்சனையே அதாவது அந்த ஆட்சியில பங்கு பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி இப்ப பிரச்சனையே இந்த எண்ணிக்கையில தான், எவ்வளவு தொகுதிகள் வேணுங்கிற எண்ணிக்கையில தான் இப்ப பிரச்சனை நிக்கிறதா தான் சொல்ல. இல்ல, தொகுதி பங்கீடுல ஒரு திமுக ஒரு நிலை எடுத்தார்கள், காங்கிரஸ் கட்சியில ஒரு நிலை எடுக்கப்பட்டது. இந்த இரண்டுக்கும் நிலையில ஒரு இழுபறி கடந்த ஒரு வாரமாக நீடித்தது. இது எங்களை போன்ற மதசார்பற்ற கொள்கையில நம்பிக்கை உள்ள என்னை போன்றவர்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியது. தற்போது நேற்று காலை நான் டெல்லிக்கு வந்தேன். நேற்று காலை கூட மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை சந்திக்க முடிந்தது. அவர் பெங்களூர் சென்று அங்கிருந்துதான் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். அதன் மூலம் இன்றைக்கு தலைவர் சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கூட்டணி தமிழ்நாட்டு நலன் மட்டுமல்ல, தேசிய நலன் இருக்கிறது, இந்தியா கூட்டணி நலன் இருக்குது. இந்தியா கூட்டணியில 41 உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க. 30 பேர் மக்களவை, 11 பேர் மாநிலங்களவை. இந்த 41 பேரும் இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி பின்னாலே அணிவகுத்து நிற்கிறார்கள் என்றால் அது இந்தியா கூட்டணியில ஒரு ட்ரஸ்டட் அலையாக திமுக இருக்கிறது. நம்பிக்கைக்குரிய ஒரு கூட்டணி, கொள்கை சார்ந்த கூட்டணி, பாஜகவை எதிர்க்கிற கூட்டணி. இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் பாஜகவை துணிவுடன் பேசுகிறார் என்று சொன்னால், அந்த பேராற்றல் மிக்க ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால், அந்த திமுகவோடு கூட்டணி சேர வேண்டியது காங்கிரசினுடைய கடமை.
சரி, இப்ப நீங்க மதசார்பற்ற பேசுற கொள்கையில் நம்பிக்கை இருக்கிற உங்களுடைய காங்கிரசுடைய கடமை கருத்தோட அது. இல்ல இப்ப நீங்க பேசக்கூடிய உங்களுடைய கருத்து, நீங்க முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் இதே மாதிரி தான் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பேசுறதையும் பார்க்க முடியுது. ஆனா அப்படியே கான்ட்ரடிக்டரியா இருக்கே திரு கிரீஷ் ஜோடங்கர் பேசுறது. என்ஜிஓ வந்து காங்கிரஸ் கட்சி ஒண்ணு என்ஜிஓ நடத்தல இல்ல, அப்படின்னு ஆங்கில இல்ல, ஊடகத்தில் பேட்டி இல்ல, கொடுக்கறதா இல்ல, இருக்கட்டும். இல்ல, எங்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறது தாவேகாக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இது உங்களுக்குள்ளேயே ஒரு முரண் இருக்கிற மாதிரி தெரியலையா? இல்ல தமிழ்நாடு காங்கிரசினுடைய பொறுப்பாளராக இருக்கிற கிரீஷ் சொடங்கர் அவர்கள் பேசிய கருத்தினால திராவிட முன்னேற்ற கழகத்துல பல்வேறு பிரச்சனைகள் உருவானது. அந்த கூட்டணியிலே ஒரு ஒரு முடக்கமான ஒரு சூழ்நிலை உருவானது. அவையெல்லாம் இன்றைக்கு கிரீஷ் சொடங்கர் பேட்டி அளித்ததற்கு பிறகுதான் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தலையிட்டு இன்றைக்கு மூத்த காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரம் அவர்களை முதலமைச்சரை சந்திக்க அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னால் நிலைமை இன்றைக்கு ஒரு சுமூகமான சூழலை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நீங்கள் உணர முடியும். சரி, இப்ப போன வாட்டி 2021ல 25 இடங்கள் கிடைச்சது காங்கிரசுக்கு. இப்பவும் வந்து அதே இடம் தான் கொடுக்க போறதா திமுக தரப்புல முடிவெடுக்கப்பட்டதா இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 40 இடங்கள் வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கோருவதாகவும் சொல்லப்படுது. அதே இடங்கள் கிடைச்சா காங்கிரஸ் கட்சிக்கு சரிதானா? என்னை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது எண்ணிக்கையின் அடிப்படையிலானது அல்ல. இதுக்கு தமிழ்நாடு நலன் இருக்கிறது, தேசிய நலன் இருக்கிறது, இந்தியா கூட்டணியின் நலன் இருக்கிறது, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நலன் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து வலிமை பெறுவதன் மூலமாக ஏற்கனவே நாங்கள் 10 மக்களவை தேர்தலிலே 10 தொகுதிகளிலே வெற்றி பெற்றிருக்கிறோம். 25 இடங்கள் போட்டிட்டு 18 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். மீண்டும் அத்தகைய இடத்தை பெற வேண்டும் என்றால் ஒரு கட்சியின் பலம் என்பது நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் முடிவு செய்யப்படும். அந்த வகையில இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் இந்த கூட்டணி பெற்றி போட்டியிட்டு திமுக தலைமையில ஒரு திமுக தலைமையிலே ஒரு ஆட்சி அமைய வேண்டும். அந்த ஆட்சி நிச்சயமாக அமையக்கூடிய சூழலை இன்றைக்கு இந்த சந்திப்பு உறுதி செய்கிறது. நன்றி திரு கோபண்ணா. இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.